வெல்கம் டு ஹோம் வித் அனு. இந்த வீடியோவில் வந்து வரலட்சுமி பூஜைக்கான திங்ஸ் என்னென்னலாம் வந்து வாங்கியிருக்கேன், என்னென்னலாம் வந்து வாங்கணும், கலசம் வச்சு பூஜை பண்ணுற மாதிரி இருந்தால் எந்த மாதிரி ப்ரொசீஜரில் வந்து பண்ணணும். சில பேருக்கு வந்து கலசம் வச்சு பூஜை பண்ணுறதெல்லாம் பழக்கம் இல்லைன்னு சொல்லி வந்து இருப்பாங்க. அவங்களாம் வந்து லக்ஷ்மி அம்மன் படத்தை வச்சு எப்படி பூஜை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் டீட்டெயிலிங்காக வந்து ஷேர் பண்ணுறேன். இது எல்லாமே வரலட்சுமி பூஜைக்காக நான் வாங்கியிருந்த திங்ஸ் எல்லாமே தான். ஒரு வருஷமாக ஒரு விஷயத்தையும் அப்கிரேட் பண்ணிகிட்டே வந்திருந்தேன். இந்த வாட்டி வந்து வாகை மாலை அது வந்து வாங்கியிருந்தேன். எல்லா வருஷமும் சரி, நம்ம வீட்டுக்கு வர சுமங்கலிக்கே நம்ம ஏதாவது ரிட்டர்ன் கிஃப்ட்டு வந்து கொடுப்போம். ப்ளவுஸ் பிட்டில் வந்து வாழைப்பழம், வெத்தலைப்பாக்கு, மஞ்சள், குங்குமம், வளையல் இதெல்லாம் வந்து வச்சு கொடுக்கறது தான் வந்து வழக்கமாக இருக்கும். நம்ம வீட்டுக்கு நார்மலாகவே யாராவது கெஸ்ட்டு வந்தாலே சுமங்கலிக்கு வந்து மஞ்சள், குங்குமம், பூ இதெல்லாம் வந்து வச்சு கொடுப்போம் ரிட்டர்ன் அவங்க கிளம்பி போகிறப்போ. ஆனால் வரலட்சுமி பூஜைன்னு வரப்போ அம்மனை வந்து நம்ம வீட்டுக்கு வர வச்சுட்டு அப்போ வந்து சுமங்கலியை எல்லாருமே வீட்டுக்கு வர வச்சு நம்ம கொடுக்குற கிஃப்டெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் இல்லையா? அதனால் ஒரு சில விஷயத்த வந்து நம்ம பார்த்து வந்து பண்ணுவோம். சில பேர் வந்து சிம்பிளாக வந்து ப்ளவுஸ் பீட், வாழைப்பழம், வெத்தலைப்பாக்கு, பூ, மஞ்சள், குங்குமம் இதோட வந்து கொடுப்பாங்க. சில பேர் வந்து ரிட்டர்ன் கிஃப்ட் அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி பெருசாவோ சின்னதாவோ அந்த மாதிரி வந்து வச்சும் வந்து கொடுக்கறது வந்து ரெகுலராகவே நடந்துட்டு வந்துட்டு இருக்குது இப்போ வரைக்குமே. நான் வந்து எப்படி பிளான் பண்ணியிருக்கேன்னா ஒரு வருஷமும் ஒரு விஷயத்தையும் வந்து ஆட் பண்ணிகிட்டே வரலாம். ஏன்னா எடுத்த உடனே வந்து பெரிய அமௌண்ட்டை வந்து அஃபோர்ட் பண்ணி நம்மளால் பண்ண முடியாது. நம்மளால் என்ன முடியுமோ அந்த விஷயத்தை வந்து நம்ம ஒரு வருஷமும் ஒன்று ஆட் பண்ணிட்டு வரலான்னு தான் என்னுடைய பிளான் இப்போ வரைக்குமே. அப்படி தான் நான் ஒரு வருஷமும் ஒரு விஷயத்தையும் வந்து கூட ஆட் பண்ணிகிட்டே வரேன். இந்த வருஷம் வரலட்சுமி பூஜை August 21 ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே வந்து தெரியும். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமாக வந்து பண்ணுவாங்க. சில பேர் வந்து 3 நாள் கணக்குப்படி கலசம் வச்சு பூஜை பண்ணணும்னு சொல்லி நினச்சிட்டு வியாழக்கிழமை ஈவினிங், அதாவது 6 மணிக்கு மேலே அம்மனை அலங்கரித்து வாசல்ல இருந்து அவங்களுக்கு கற்பூரம் தீபாவளித்தனெல்லாம் காட்டிட்டு அன்றைக்கி ஒரு நெய்வேத்தியம் வச்சு வெள்ளிக்கிழமை ஃபுல்லாக வந்து அன்றைக்கி ஃபுல்லாக அவங்களுக்கு பூஜை பண்ணிவிட்டு சனிக்கிழமை வந்து எடுக்கிறவங்களும் வந்து இருப்பாங்க அந்த கலசத்தை. இன்னும் சில பேர் வந்து ஃப்ரைடே ஏர்லி மார்னிங், அதாவது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்து அம்மனை பூஜை பண்ணி அழைச்சி கூட்டிகிட்டு வந்துட்டு சாட்டர்டே மார்னிங் வந்து எடுக்கிற மாதிரியும் சில பேர் இருப்பாங்க. சில பேர் வந்து ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே இந்த 3 நாள் கணக்குலேயும் வந்து கலசம் வச்சு பூஜை பண்ணுறவங்களும் இருப்பாங்க. சிம்பிளாக படம் வச்சு பண்ணுறவங்களும் வந்து சேம் ப்ரொசீஜர் தான். பட் படம், கலசம் இது 2 மட்டும்தான் மாறும் தவிர மற்றபடி ப்ரொசீஜர் எல்லாமே சேமாக தான் வந்து இருக்கும். நான் எப்போவுமே வந்து வியாழக்கிழமை ஈவினிங் வந்து அம்மனை வந்து அழைச்சிப்பேன். அழைக்கிறப்போ அவங்களுக்கு வந்து அன்றைக்கி என்னென்ன அலங்காரம் பண்ணணுமோ பண்ணிவிட்டு அன்றைக்கி சிம்பிளாக வந்து பால், ஏலக்காய் இல்லை என்ன வீட்டில் வந்து நான் டின்னர் ப்ரிப்பேர் பண்ணுறனோ அதை வந்து அம்மனுக்கு நெய்வேத்தியம் பண்ணி கற்பூரம் தீபாவளித்தனை காட்டிடுவேன். ஃப்ரைடே ஏர்லி மார்னிங் பிரம்மமுகூர்த்த பூஜையில் வந்து என்னென்ன பொருட்கள்லாம் வச்சு பூஜை பண்ணுவேன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஜாதிக்காய், மாசிக்காய், கொட்டைப்பாக்கு, அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம், ஜெவ்வாது, பேர் சொல்லாததுன்னு சொல்லுவாங்க, வசம்பு, இது எல்லாமே வந்து ஒரு பிளேட்டில் வந்து வச்சுட்டு வெற்றிவேர் மாலை இருந்தால் மாலையாக போடலாம், இல்லை வெற்றிவேர் இருந்தால் அதையும் வந்து அந்த பிளேட்டில் வச்சுட்டு அது ஒரு பக்கம் வச்சுட்டு எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸுமே ஒரு பிளேட்டில், இது 2வது பிளேட்டாக கணக்காயிடும். 3வது வந்து அம்மனுக்கு வந்து புது புடவை, நம்ம எப்படி இருந்தாலுமே வருஷம் ஒரு புடவை வந்து அம்மனுக்கு வந்து கலசத்துக்கு கட்டுறவங்களாக இருந்தாங்கன்னா அப்படியும் கட்டிடலாம். இல்லை கட்ட முடியல, இப்போ வந்து சிலையாக வந்து வந்துடுச்சுல, முகம் மட்டும்தான் வந்து நம்ம அலங்கரிக்கிற மாதிரி இருக்குது, புடவை கட்டியே இப்போ வந்து நிறைய வந்து அம்மாவுடைய உருவகம் வந்து வந்துடுச்சு. அப்படி இருக்கவங்க அவங்களுக்கு ஒரு புது புடவையை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் வச்சு வைக்கணும். அதில் வந்து ப்ளவுஸ் பிட்டு, மஞ்சள், குங்குமம், வளையல், ₹1 நாணயம், அது கூட ₹100 இருந்தால் ₹100, ₹10 எவ்வளோ இருந்தாலுமே அதையும் வச்சுட்டு கண்ணாடி, சீப்பு, கோன் இது எல்லாமே வச்சு அம்மன் முன்னாடி வந்து வச்சு கலசம் வச்சு பூஜை பண்ணுறவங்க 2 ப்ரொசீஜர் இருக்குது. ஒன்று, அரிசி வந்து அதில் போட்டு அதுக்குள்ளே ஒரு 8 பொருளை வந்து சேர்ப்பாங்க. எப்போவுமே ஒத்தையில் தான் வந்து போடணும்னு சொல்லி சொல்லுவாங்க. 8 லக்ஷ்மி, அஷ்டலக்ஷ்மி 8 பேருன்றதுனால 8 திங்ஸை தான் நம்ம அதுக்குள்ளே வந்து ஆட் பண்ணணும். அரிசிக்கு பதில் கலசத்தில் தண்ணி ஊற்றி நம்ம வந்து அம்மனை வந்து வைக்க போகிறோம்னா அதுலேயும் வந்து அதே 8 பொருளை தான் வந்து சேர்க்கணும். இதில் வந்து 8 பொருளில் என்னென்ன சேர்க்கணும்னா முந்திரி, திராட்சை, ஏலக்காய், கிராம்பு, அதுக்கப்புறம் லெமன், இல்லை வெள்ளி காயின் இருந்தால் வெள்ளி காயின், நாணயம், மஞ்சள், குங்குமம் இது எல்லாமே வந்து ஆட் பண்ணணும். மொத்தம் 8 திங்ஸ் வந்து இருக்கணும். அது கூட தண்ணியாக இருந்துச்சுன்னா, அதாவது அம்மனை எடுத்ததுக்கப்புறம் அந்த தண்ணியை வந்து கால்படாத இடத்துல வந்து ஊற்றிடணும். செடிக்கு ஊற்றிடலாம், அந்த மாதிரி பண்ணலாம். இல்லை அரிசியில் நம்ம போடுற மாதிரி இருந்தால் அந்த அரிசியை வந்து நான்வெஜ் இல்லாமல் வெஜ்ஜாக, அதாவது சக்கரை பொங்கல் அந்த மாதிரி வந்து நம்ம அந்த அரிசியை வந்து எடுத்துக்கிட்டு அதில் போட்ட திங்ஸ் முந்திரி, பாதாம், திராட்சை இது எல்லாமே வந்து நம்ம எப்படி இருந்தாலும் பொங்கல் கூட ஆட் பண்ண தான் போகிறோம். அதில் இருக்க அந்த ₹1 நாணயம், அதுக்கப்புறம் கோல்ட் காயினோ இல்லை சில்வர் காயினோ இது எல்லாமே எடுத்துகிட்டு போய் பூஜை அறையில் வந்து வச்சிடணும். இப்படி தான் வந்து அந்த கலசத்துக்குள்ளே வைக்கிற திங்ஸ் எல்லாமே இப்படி தான் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு தேங்காய், நல்ல தேங்காவாக பார்த்து நல்லா ரவுண்டாக அம்மன் முகம் வந்து எப்படி பதிக்கிற மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு தேங்காவை எடுத்துகிட்டு அதில் ஃபுல்லாக மஞ்சளை தடவிட்டு குங்குமம்லாம் வச்சுட்டு
அந்த கலசத்துக்கு மேலே வச்சுட்டு இதுவே நம்ம படம் வச்சு பண்ணுற மாதிரினா இந்த அரிசி தண்ணி இதெல்லாம் வந்து நம்ம சேர்க்குற மாதிரியே வந்து இருக்காது. அம்மன் படத்துக்கு வந்து நம்ம பூ மாலை இது எல்லாமே வந்து வச்சுட்டு நம்ம எப்படி சாமி கும்பிடுறோமோ, இந்த கலசம் வச்சு எப்படி சாமி கும்பிடுறோமோ, படைக்கிறது திங்ஸ் எல்லாமே வந்து சேமாக தான் இருக்கும். அதாவது அந்த புடவை, ப்ளவுஸ் பிட்டு, ஜாதிக்காய், மாசிக்காய், ட்ரை ஃப்ரூட்ஸு இது எல்லாமே படத்துக்கு முன்னாடி வந்து வைக்கிறோம். கலசத்தில் வந்து இந்த திங்ஸ்லாம் ஆட் பண்ணி வந்து வைக்கிறோம். அம்மனுக்கு தாலி கயிறு அந்த நீட்டு மஞ்சளில் நல்லா கட்டிட்டு தாலி கயிறை வந்து கட்டி விட்டுடணும். அதுக்கப்புறம் வந்து அந்த குட்டி குட்டி வளையல் மாலை, அதுக்கப்புறம் வந்து தாமரைப்பூ மாலை, வெற்றிவேல் மாலை, நம்மளுக்கு என்னென்னலாம் அம்மனுக்கு வந்து அலங்கரித்து உட்கார வச்சு அழகாக இருக்கும் தோணுதோ எல்லாமே நம்ம வந்து சேர்த்து அம்மனை வந்து அலங்கரிச்சிடலாம். அம்மனை வந்து வியாழக்கிழமை ஈவினிங் நம்ம பூஜை பண்ணி கூப்பிடுற மாதிரி இருந்தால், அதாவது வந்து வெள்ளிக்கிழமை காலையிலையும் கூப்பிட்ற மாதிரி இருந்தால் சேம் ப்ரொசீஜர் தான். வாசலில் வந்து அம்மனை ஃபுல்லாக அலங்கரிச்சுட்டு அங்கே கற்பூரம் தீபாரதனை காட்டிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்து நம்ம எடுத்துகிட்டு வரணும். அம்மனை வந்து எங்கே உட்கார வைக்க போகிறோமோ அதுக்கு கீழே வந்து ஒரு வாழை இலையில் பச்சரிசி, மஞ்சள், குங்குமம் வச்சுட்டு மணை வச்சு அம்மனை வந்து உட்கார வச்சிடலாம். இப்படி தான் வந்து நம்ம வந்து பண்ணணும். அம்மனுக்கு இந்த குட்டி யானை 2 நம்ம பெருசாக இருந்தாலுமே பெரிய யானையாக வந்து வைக்கலாம். அதுக்கப்புறம் வாழை அந்த கன்று அது 2 பக்கமும் ஒன்று வந்து வைக்கணும். அதுக்கப்புறம் வந்து பிள்ளையாரை பிடிச்சி வந்து வைப்பாங்க. எந்த சாமியை கும்பிடுற மாதிரி இருந்தாலுமே ஃபஸ்ட்டு வந்து விநாயகரை வந்து வழிபடுவாங்க. அதனால் மஞ்சளில் பிடிச்சி அவருக்கு வந்து குங்குமம் வச்சுட்டு அருகம்புல் பூலாம் வச்சு வந்து நம்ம பூஜை பண்ணலாம். இல்லை என்கிட்ட உருவமே இருக்குது, விநாயகருடைய உருவமே இருக்குன்னா விநாயகரையும் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அன்னபூர்ணி அம்மன் அவங்க இருந்தாங்கன்னா அவங்களையும் வச்சு அம்மன் முன்னாடி வச்சு இவங்களுக்கும் சேர்த்து வந்து நம்ம பூஜை பண்ணலாம். வியாழக்கிழமை அம்மனை அழைக்கிற மாதிரி இருந்தால் அன்றைக்கி ஒரு நெய்வேத்தியம் பண்ணணும். அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் கண்டிப்பாக வந்து பூஜை பண்ணணும். அன்றைக்கி வந்து காலையில் எழுந்து நம்மளால் எதுவுமே உடனே பண்ண முடியலன்னா பால், ஏலக்காய், சக்கரை போட்டு நம்ம அம்மனுக்கு வந்து படைச்சிட்டு சாமி கும்பிட்டுடலாம். கற்பூரம் தீபாவளி அன்றைக்கி அப்பையும் வந்து காட்டணும். அப்போ வந்து நம்ம ஹஸ்பண்ட்காக தானே இந்த வரலட்சுமி பூஜை வந்து பண்ணுறோம். அவங்க காலையும் விழுந்து ஆசீர்வாதமும் வந்து வாங்கணும். அதுக்கப்புறம் வந்து அகெயின் ஆஃப்டர்நூன் வரப்போ அப்போ நம்ம வீட்டில் வந்து என்ன சமைச்சிருக்குமோ அம்மனுக்கு வந்து கண்டிப்பாக நெய்வேத்தியம் அப்போ வச்சு நம்ம படைத்து சாமி கும்பிடணும். அப்பயும் வந்து கற்பூரம் தீபாவளி வந்து காட்டணும். அதுக்கப்புறம் அகெயின் ஈவினிங் 6 மணிக்கு மேலே நம்ம வந்து அக்கம் பக்கம் இருக்க சுமங்கலி, நம்மளுக்கு தெரிஞ்சவங்க, பக்கத்தில் இருக்கவங்க, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே கூப்பிட்டுட்டு எத்தனை பேர் நம்மளால் முடியுதோ, அது ஒருத்தராக இருந்தாலும் சரி, 3 பேராக இருந்தாலும் சரி, 5 பேராக இருந்தாலும் சரி, எத்தனை பேர் நம்மளால் முடியுதோ அவங்க எல்லாரையுமே கூப்பிட்டுட்டு அன்றைக்கி வந்து அவங்களுக்கு மஞ்சள், குங்குமம், பூ இது எல்லாமே கொடுக்குறோம்ல. அன்றைக்கி கண்டிப்பாக ஈவினிங் நம்ம ஏதாவது நெய்வேத்தியம் பண்ணியிருப்போம் அம்மனுக்கு படைக்கிறதுக்கு. அது கண்டிப்பாக நம்ம அவங்களுக்குமே வந்து கொடுக்கணும். முடிஞ்சால் நம்ம வீட்டிலே சாப்பிட வச்சு அனுப்புங்க. அப்படி இல்லைன்னா இப்போ நிறைய பேர் வந்து பிளேட்டில் வந்து வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு போய் சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை நம்ம எதுவுமே தவிர்க்க முடியாது. நம்ம அன்றைக்கி நம்ம செஞ்ச நெய்வேத்தியம் அவங்களுக்கு வந்து கொடுக்கணும், அவ்வளோதான். யாராவது ஒருத்தர் உருவத்துலையாவது அந்த அம்மன் நம்ம வீட்டுக்கு வருவாங்கன்னு சொல்கிறது இப்போ வரைக்கும் நம்பிக்கையாக வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ இப்படி தான் வந்து ரெகுலராக வந்து பண்ணிட்டு வராங்க. நம்மளால் என்ன முடியுதோ சக்கரை பொங்கல், சுண்டல், இல்லை வெஜிடபிள் பிரியாணி பண்ண முடிஞ்சால் அப்படி அந்த மாதிரி நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபுட்டையுமே நம்ம செஞ்சு வந்து கொடுக்கலாம். ரொம்ப பெரியவங்களாக வந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ரிட்டன் கிஃப்ட் வந்து கொடுத்துட்டு அந்த நெய்வேத்தியமாக வந்து கொடுக்கணும். அவங்களுக்கு ரிட்டன் கிஃப்ட்டுன்னு ஒன்று நம்ம வந்து கொடுக்குறப்போ ப்ளவுஸ் பிட்டு, மஞ்சள், குங்குமம், பூ, வாழைப்பழம், வெத்தலைப்பாக்கு இது எல்லாமே ஸ்டாண்டர்டாக வந்து இருக்கும். நம்ம வந்து ஏதோ ஒன்று இப்போ ஒரு பொருளாக வந்து கொடுக்க போகிறோன்னா அதை அப்படியே வச்சு வந்து கொடுக்கலாம். தேங்காய், முழு தேங்காய் வந்து வச்சு கொடுக்கலாம். ஒரு 11 கணக்கு, 7 கணக்கு, 5 கணக்கு அந்த மாதிரி. நான் வந்து ஃபஸ்ட்டு வருஷம் பண்ணுறப்போ வந்து முழு தேங்காய், அதாவது ஒரு 11 பேருக்கு வந்து முழு தேங்காய் வந்து வச்சு தான் வந்து நான் கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் தான் சீப்பு, கண்ணாடி, கோன் இதெல்லாம் வந்து வச்சு கொடுக்க வந்து ஆரம்பித்தேன். இப்போ ஒரு வருஷமும் ஒரு விஷயத்தையும் வந்து சேர்த்து வந்து கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன். நம்ம வியாழக்கிழமையே அம்மனை அழைக்கிற மாதிரி இருந்தால் மஞ்சள் கயிறு இருக்குல்ல, அதில் வந்து பூ கட்டி நம்ம நோன்பு கயிறாக வந்து கட்டிக்கணும். அம்மன் நம்ம கலசம் வச்சு எத்தனை நாள் நம்ம வந்து வச்சுருக்கோமோ அத்தனை நாளுமே அந்த கயிறு நம்ம கையில் வந்து இருக்கணும். வரலட்சுமி பூஜை பண்ணுறப்போ நமக்கு பீரியட்ஸ் சப்போஸ் ஆயிடுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த ஃப்ரைடே கூட நம்ம சாமி கும்பிட்டுக்கலாம். உடனே வந்து நவராத்திரி வரும், அப்போ கூட நம்ம அம்மனை வந்து கலசம் வச்சு பூஜை பண்ணலாம். இல்லை படம் வச்சே பூஜை பண்ணிவிட்டு அப்போ சுமங்கலியை கூப்பிட்டுட்டு இப்போ நம்ம எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி அப்பயும் வந்து பண்ணலாம். வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து வரலட்சுமி பூஜைன்னு வருது. இப்போ தான் பண்ணணும் இல்லை, ஆப்ஷன் வந்து நம்ம அடுத்த ஃப்ரைடே அப்படி கூட பண்ணிக்கலாம். சேம் ப்ரொசீஜர் தான், எதுவுமே மாற்றம் இல்லை, டேட் மட்டும்தான் மாறும். மற்றபடி எப்படி நம்ம இப்போ சாமி கும்பிடுறோமோ அதே மாதிரி தான் அப்பயும் வந்து சாமி கும்பிடுவோம். நம்ம பெரியவங்களை வந்து கூப்பிடுறல சுமங்கலியை, அவங்க கூட வந்து குட்டி குழந்தை
குழந்தைங்க பொம்பளை குழந்தைங்க வந்தாலுமே அவங்களுமே வந்து கணக்கு தான். அவங்களுக்குமே மஞ்சள் குங்குமம் ரிட்டன் கிஃப்ட் உங்களால் முடிஞ்சது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வளையலோ குட்டி வளையலோ இல்லை பென்சில்ஸ், படிக்கிற பசங்களாக இருந்தால் பென்சில்ஸ் அந்த மாதிரி ஏதோ ஒரு ரிட்டன் கிஃப்ட் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அதையும் வந்து வச்சு கொடுங்க. உங்களுக்கு முன்னாடியே பிளானிங் இருந்தால் அதை பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா வாழைப்பழம் வெத்தலைப்பாக்கு மஞ்சள் குங்குமமோட கணக்கு பண்ணி வந்து வச்சு வந்து கொடுத்துருங்க. எல்லோரும் வந்துட்டு போனதுக்கப்புறமோ இல்லை வந்து நம்ம ஈவினிங் எல்லாருமே கூப்பிடுவோம்ல ஃப்ரைடே ஈவினிங், அப்போயும் கற்பூரம் தீபத்தனெல்லாம் காட்டி முடித்ததுக்கப்புறமும் நம்ம அந்த பூவெல்லாம் உதிர்த்து வச்சுக்கிட்டு ஒரு 108 போற்றி வந்து இப்போ யூடியூப்பில் போட்டாலுமே வருது. புக் இருந்தால் புக்கில் பார்த்தும் நம்ம படிச்சுட்டு அம்மனுக்கு பூவால் வந்து அபிஷேகம் பண்ணணும். இது எல்லாமே முடித்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து ஆர்த்தி எடுக்கணும். ஏன்னா எல்லோரும் வந்துட்டு போயிட்டு அம்மனுக்கு வந்து ஜிஷ்டியாக இருக்கும். நம்ம நார்மலாகவே நமக்கே வந்து வீட்டில் ஏதாவது நலங்கு வச்சா நமக்கு வந்து ஆலம் கரைச்சி ஜிஷ்டி எடுப்பாங்க நமக்கே. அம்மனுக்குமே அதே மாதிரி தான் ப்ரொசீஜர். எடுத்துகிட்டு வந்துட்டு கீழே வந்து வாசலில் நம்ம ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து அம்மன் உட்கார வச்சுருக்கோம்ல அந்த மனையை வந்து லைட்டாக வந்து தள்ளி விட்டுருங்க. நெக்ஸ்ட் டே இது வந்து சாட்டர்டே மார்னிங் நான் வந்து இது பண்ணுறது. அம்மனுக்கு படைத்த வளையல் வந்து என் கையில் போட்டுக்கிட்டு அப்போ வந்து விளக்கேற்றி அன்றைக்கி ஒரு நெய்வேத்தியம் வந்து வச்சு நம்ம பூஜை பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் கலசத்தையே வந்து நம்ம எடுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து அம்மனுடைய முகத்தை வந்து எடுப்போமா, அந்த தேங்காவை வந்து நம்ம ஏதாவது ஒரு ஸ்வீட்டோ இல்லை நான்வெஜ் இல்லாமலையோ அந்த தேங்காவை வந்து உடைச்சி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அம்மனுடைய முகம் எடுத்துகிட்டு போயிட்டு அரிசி டப் நம்ம வீட்டில் கண்டிப்பாக இருக்கும். நம்ம பொங்கி சாப்பிடுவோம்ல அந்த அரிசி டப்பில் அம்மனுடைய முகத்தை வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போயிட்டு பூஜை அறையில் வச்சு நம்ம பூஜை பண்ணணும். பூஜை பண்ணிவிட்டு எப்போவுமே வைக்கிற இடத்துல பீரோவில் நம்ம அலமாரியில் வைப்போல அம்மன் முகத்தை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வந்து வச்சிடலாம். அந்த கலசத்துக்குள்ளே அதாவது வந்து உள்ளே வந்து அரிசியாக இருந்தால் அரிசி வந்து சக்கரை பொங்கல் அந்த மாதிரி பண்ணிவிட்டு, தண்ணியாக இருந்துச்சுன்னா செடியில் இல்லை கால்பட இடத்துல சிங்கில் அந்த மாதிரி கூட நம்ம ஊற்றிடணும். இப்படி தான் வந்து இதை வந்து பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த அம்மனுக்கு போட்டிருக்க ஜுவல்லரிஸ், அதுக்கப்புறம் வச்ச புடவை அதெல்லாம் வந்து உடனே வந்து நம்ம ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி அந்த இயர்க்குள்ளேயே வந்து கட்டிடுற மாதிரி வந்து பார்க்கணும். அப்படியே புது புடவை அப்படியே எடுத்து வந்து வைக்கவும் கூடாது. அட்லீஸ்ட் ஓரமாவது அடிச்சுட்டு வந்து வைக்கணும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. வச்சுருக்க ஃப்ரூட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸு இது எல்லாமே எடுத்து நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். வரலட்சுமி பூஜை இப்படி தான் வந்து பண்ணணும். படம் வச்சாலுமே இதே ப்ரொசீஜர் தான். வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்டாக இருந்தாலுமே சரி என்கிட்ட வந்து கேளுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அவ்வளோதான் வரலட்சுமி பூஜையோடைய vlog. இப்படி தான் வந்து இந்த பூஜையை வந்து பண்ணணும். நீங்கள் எல்லாருமே வரலட்சுமி பூஜையை ரொம்ப ஹாப்பியாக வந்து பண்ணணும்னு நானும் கடவுள்கிட்ட வந்து ப்ரே பண்ணிக்கிறேன். அடுத்த ஒரு சூப்பரான vlogல வந்து மீட் பண்ணலாம். இந்த வீடியோ எல்லாரும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். ஹேவ் ஏ நைஸ் டே.